ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, லைவ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கவனமாக லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ லைவ்ல வீடியோ எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அடுத்த முறை அந்த வீடியோவே லூப்பில் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் என்னோடய ஸ்க்ரீன், இப்படி தான் இருக்கும். யூடியூப்குள்ளே இப்போ போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே டவுனில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் அங்கே வீடியோ ஷார்ட்ஸ் அண்ட் லைவ்னு இருக்கும். லைவை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைவை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஃப்ளிப்னு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அது எதுக்குன்னா வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட் வேணும்னா ஃப்ரண்ட்டில் மாற்றிக்கலாம், அதை டச் பண்ணாலே போதும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறி போகும். சவுண்டு, அதாவது உங்களுக்கு பேச விரும்புனா அதை ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை மியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமரா நமக்கு வேணும், நம்மளை ஃபேஸ் பண்ணி தான் பேச போகிறோம், அதனால் வேணும். நம்ம அதை ஆஃப் பண்ணால் என்னென்னா நம்மளோட ஒன்றுமே தெரியாது, நம்ம லோகோ தான் தெரியும், இப்படி தான் தெரியும். ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இங்கே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் நம்ம லோகோவோட. அங்கே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது, அதையும் டச் பண்ணுங்கள். தம்ப்நெயில்னு வரும். ஸோ தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரிக்கு கொண்டு போய் விடும். ஸோ இந்த கேலரிக்கு கொண்டு போகும்போது நமக்கு தேவையான பிக்சரை எடுத்துக்கலாம். அதாவது என்ன பேச போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே டைட்டில் ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எதை பற்றி பேச போகிறீங்களோ லைவில் அதை போட்டுக்கோங்க. நான் சும்மா விடுகதைகள்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஆட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நீங்கள் யூஸ்ஃபுல் விடுகதைகள்னு போட்டுக்கலாம். நான் அப்படி தான் போட்டிருக்கேன், யூஸ்ஃபுல் விடுகதைகள்னு போட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ போட்டதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க. ஸோ இங்கே இது மேட் ஃபார் கிட்ஸ், இது கிட்ஸுக்கா இல்லை எஸ்ஆர் நோ கேட்குறாங்க, இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்துட்டு இங்கே கோ லைவ்னு இருக்கு இல்லையா, கோ லைவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த மாதிரி 1 2 3 காட்டும். இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைவ். உங்களுக்கு லைவாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ லைவில் நான் அந்த ரூம்பை தான் காட்டியிருக்கேன். ஸோ ரூம்பை காட்டியிருக்கேன். நீங்கள் பேசணுன்னு விருப்பம் இருந்தால் நம்ம பேசுவோம். ஸோ இந்த ரூம்பை காட்டிகிட்டே நீங்கள் ஏதாவது பேசணுன்னு விருப்பம் இருந்தால் பேசலாம். அங்கே மேலே பாருங்கள், யாராவது பீப்புள் வந்திருக்காங்களான்னு காட்டுறது தான் மேலே. அங்கே வந்து 0 தான், யாருமே வரல. ஸோ அப்படி தான் இருக்கும். ஓகே, 0ல் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டியிருக்கேன் கொஞ்ச நேரம். ஸோ அந்த பீப்புள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தான் லைவ் போடணும். ஓகேங்களா, பார்த்தீங்களா? முன்னாடி பின்னாடி நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். முன்னாடி கேமரா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரான்னு இருக்கும். அப்புறம் அங்கே கிராஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, நீங்கள் போதுன்னு சொன்னால் அந்த கிராஸ் சிம்பிளை டச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் சிம்பிளை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இங்கே டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தா தான் நம்ம லைவில் போன வீடியோ வந்து நம்ம இதில் சேவ் ஆகும், நம்ம யூடியூப்பில் சேவ் ஆகும். அது சேவ் ஆகிடுச்சு. நம்ம அந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம். அந்த லைவ் வீடியோ என்னவோ அதை போய் நம்ம பார்த்துக்கலாம். நான் எப்படி பேசினேன், என்ன பண்ணேன்னு சொல்லி அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க ஈஸியான வேலை. லைவ் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் வேலையே கிடையாது. ஸோ இந்த லைவில் போடுறது வந்து வீடியோவை கன்வெர்ட் ஆகி வீடியோவும் எல்லாத்துக்கும் ஷோவும் ஆகும். ஸோ லைவில் பார்க்குறவங்களும் பார்ப்பாங்க, இதை வீடியோவும் கன்வெர்ட் ஆகும்போது அங்கேயும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஸோ 2 விதமாக இருக்கிறதுனால நிறைய யூஸ்ஃபுல். நீங்கள் யூடியூப்பில் லைவ் வீடியோ நிறையா போடுங்க, அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.